ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, சாட்டர்டே நைட் டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி தான் செஞ்சுருந்தேன். வாங்க இது எல்லாமே எவ்வளோ சுலபமாக ஈஸியாக பண்ணலான்றதை வீடியோக்குள்ளே போய் நம்ம இப்போ பார்க்கலாம். சாட்டர்டே நைட் டின்னருக்கு ரெடி பண்ணுறதுக்காக பச்சை பயிரை ஒரு 2 மணி அளவுக்கு நல்லா கழுவிட்டு உப்பு போட்டு சுடுதண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி சுடுதண்ணி போட்டு ஊற வச்சா ஒரு மணி நேரம் ஊறினா போதும். நல்லா இதை நான் வந்து ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். இப்போ வந்து ஈவினிங் ஆகிடுச்சி. நல்லா சூப்பரான இஞ்சி டீ போட்டாச்சு. இஞ்சி டீயை குடிச்சிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இப்போ வேலை செய்ய ஆரம்பிக்க போகிறோம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஏற்கனவே பச்சை பயிர் ஊற வச்சுருந்தேன்ல, அதை வந்து அடுப்பில் வச்சுக்கிட்டேன். அதில் வந்து ஒரு 3 விசில் வச்சோன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். இதுக்கு கூடயே ஒரு சூப்பரான முட்டை சூப் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடாகி வந்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி வச்ச இஞ்சி பூண்டு கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு லைட்டாக வதங்கி வரட்டும். இது கூடவே 4 சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இதெல்லாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக வதங்கி வரட்டும். இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் உங்களுக்கு போதும். இது கூட வந்து இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக காய் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கேரட் பீன்ஸை குட்டி குட்டியாக பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி காய்கறிகள்லாம் வெந்து வந்திருக்கு. சூப்புக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 3 பேருக்கு செய்கிறதுனால இந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பும் சேர்த்தாச்சு. பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்திருக்கு. சூப் ரெடி ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்க்குறேன். நான் இதில் கார்ன் பவுடர் சேர்க்கல. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கார்ன் பவுடர் இந்த ஸ்டேஜில் சேர்க்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. கொஞ்சமாக ஒரு சிட்டிகை வந்து நான் வந்து கரம் மசாலா சேர்க்குறேன். கொஞ்சம் வாசனையாக இருக்கும், அதுக்காக சேர்க்குறேன். நீங்கள் சேர்க்கணும்னு நினச்சா சேர்க்கலாம், இல்லைனாலும் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஒரு முட்டையை இந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. ரொம்பவும் நுர வர மாதிரி ஃபுல்லாத்தையும் பீட் பண்ண வேணாம். இந்த அளவுக்கு லைட்டாக பீட் பண்ணி எடுத்திங்கனாவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ முட்டையுமே ரெடி ஆகிடுச்சு. சூப்புமே நல்லா கொதித்து சூப்பராக எல்லாமே காய்கறிகள்லாம் வெந்து நல்லா வந்திருக்கு. இதில் வந்து இப்போ அடித்து வச்ச முட்டையை சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு சூப்பரான சுவையான முட்டை சூப் தயாராகிடும். பாருங்கள், ரொம்ப ஹெல்த்தியான சூப் இது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. டேஸ்ட்டு நிஜமாலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ வந்து இது கூட வந்து கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். பாருங்கள், சுவையான முட்டை சூப் வந்து தயாராகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இப்போ 2 ரெசிபி செஞ்சுருக்கோம்ல, இன்னொரு ரெசிபியும் நான் செய்ய போகிறேன். பச்சை பயிரும் வெந்து வந்திருக்கு. தண்ணியை வடிகட்டி உரமாக எடுத்து வச்சுட்டேன். முட்டை சூப்பும் ரெடி ஆகிடுச்சு. இன்னொன்று வந்து வெஜிடபிள் சாலட் தான் செய்ய போகிறேன். அதுக்கு கேரட், பீன்ஸ், பீட்ரூட் எடுத்திருக்கேன். எல்லாத்தையுமே ஒரு குக்கரில் சேர்த்துக்கிட்டு இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய், தேவையான அளவு தண்ணி வந்து ஃபுல்லாக முழுகிற அளவுக்கு சேர்க்க வேண்டாம். பாதியை விட கம்மியான அளவு சேர்த்திங்கன்னா போதும். சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் வச்சு இறக்குனிங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக ரெடி ஆகிடும் சாலடு. இது அப்படியே நம்ம சாப்பிட வேண்டியதான். அவ்வளோதான். இன்றைக்கி வந்து நமக்கு டின்னர் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. சாட்டர்டே நைட்டான டின்னர் ரெசிபி ரொம்ப ஹெல்த்தியானது. இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நாளைக்கு ஒரு வேறு புது வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.